மாநாட்டுல துவங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் ஒழிக அப்படின்ற மாரி கோஷங்கள்லாம் கண்டிப்பா நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. அப்படின்னும்போது அந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்துட்டு சீமானையோட எதிர்ப்புல வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களோ! அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தோன்றுது அந்த இடத்துல. இல்ல நீங்க இதுதான் கொஞ்சம் கவனிக்கணும். ம். எந்த இடத்துலயுமே வந்து ஸ்டாலின் ஒழிக, எடப்பாடி ஒழிக, மோடி ஒழிகன்னு அந்த கட்சி பேசுனதே கிடையாது. ம். இப்போ இது கட்சியோட நிலைப்பாடு கிடையாது. அந்த களத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. ம். சீமான் அண்ணன் என்ன பண்றாரு? இங்க வந்து ஒரு அரசியல தார்மீகமா, அரசியல் களத்துல கண்ணியத்தோட கட்டமைக்கிறோம்னா, இதுக்கு எப்படி இருக்கணும்? கொள்கை கோட்பாடு பேசணும். அதிமுக, திமுக விமர்சிங்க. தாவேக்கா மேல கூட நல்ல விமர்சனங்கள் இருந்தா வைங்க. ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தான் ஒருத்தர வளர்த்து விடும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க பேசின வார்த்தைகள் தவறு. அதோட வெளிப்பாடு தான் இங்க இவங்க பண்றாங்க. என்னைக்காவது மேடையில தலைவர் என்னைக்கும் யாரையும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. ம். தாவேக்கா வந்து என்னைக்கும் நாம் தமிழர் விமர்சிச்சது கூட கிடையாது. ஏன்னா பிரச்சனை வேற ஒருத்தவங்களோட. எந்த வாட்டியும் ஆட்சியில் பங்கோ இல்ல ஆட்சியில கூட்டோ இல்ல ஆட்சி பண்ணி ஊழல் பண்ணாத ஒரு கட்சி மேல என்ன விமர்சனம் வைக்க போறீங்க? எதுக்கு விமர்சனம்? வேலை பெருசுன்னு அவங்க போறாங்க. அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அப்படி வளர்க்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மனசுல நீங்க ஒரு விதையை போடும்போது தானே அது இது மாதிரி ஆகுது.